அதாவது ஒரு அண்டாவில் வந்து தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கீங்க சேமித்து வெய்ய காலத்துக்காக வீட்டில் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது நான் வந்து பழைய மெத்தடில் பேசுகிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு உதாரணத்துக்காக. அப்போ ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா அந்த தண்ணி குறையுது. ஐயோ தண்ணி குறையுதேன்னு மறுபடியும் போயிட்டு தூக்கின்னு வந்து ஊற்றுறீங்க தண்ணியை. அப்போ மறுபடியும் அந்த தண்ணி குறையுது. அது ஏன் தண்ணி குறையுது? தண்ணி குறைஞ்சிருக்கேன்னு நீ தண்ணி ஊற்றி பிரயோஜனமே கிடையாது இல்லையா? ஏன் குறையுது, எதனால் குறையுது, அதில் எங்கே ஓட்டை இருக்குது, அதை பார்த்து அதை அடைச்சாதான் அந்த தண்ணி குறையிறது நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டா உங்கள் லைஃப் ஓஹோன்னு வந்துடாது. முதல் கல்யாணம் ஏன் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டையை அடைத்தால் மட்டுமே தான் செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில். ஓகே, அதை நல்லா புரிஞ்சிங்க. தோஷத்தில் சிறந்த தோஷம் பிரம்மஹத்தி தோஷம்.